சொல்றாங்களே தவிர அவங்க சொன்னதுதான் நாங்க செய்ய சொல்றோம். நாங்க புதுசா எதுவும் கேட்கல. விவசாயிகள்ன்றது வந்து அவர் கொடுத்த அறிக்கைகள் தான் நாங்க நிறைவேற்ற சொல்றோமே தவிர நாங்க புதுசா எதுவுமே கேட்கல. அததான் இன்னைக்கு நிறைவேற்ற சொல்லி கேட்கிறோம். அதுதான் இந்த போராட்டமே. இதுவரையும் போராட்டங்கள்லாம் வந்து அவங்கவுங்க பிரச்சனைகள் அதிகாரிகளா இருக்கட்டும், தொழிற்சங்கங்களா இருக்கட்டும், அவங்கவுங்க கோரிக்கைகளை வச்சு போராட்டம் நடத்துவாங்க. ஆனா நாங்க அப்படி போராடல. அவர் தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னாரோ அதை தான் இங்க நிறைவேற்ற சொல்லி கேட்கிறோம். அதுக்குதான் இந்த போராட்டமே. ஆனா எங்களை வந்து ஒரு பிச்சைக்காரங்க மாதிரி கையாந்துற மாதிரி 5000, 10,000, 20,000 என்ன இது? இதுவரையும் எப்பாவது எந்த அரசியல் கட்சியாவது நடத்திருக்குதா? இதுக்கு முன்னாடி எந்த எந்த அரசியல் எந்த தேர்தலையும் இது மாதிரி நடத்துனது கிடையாது. இந்த அரசியல் இயக்கம் தான் இன்னைக்கு புதுசா எங்களை ஒரு ஒரு கேலி பொருள் ஆகிட்டாங்க. கிண்டல் பண்ணி தெரிகிற அளவுக்கு. ஆனா விவசாயிகள் நீ இந்த விவசாயிகள் வந்து இல்லைன்னா நீங்களும் உங்களுக்காகவும் நாங்க போராடுறோம். நீங்களும் வந்து இந்த விவசாய உணவு தான் எல்லாரும் சாப்பிட்றீங்க. அதை இதை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க மேல இடத்துக்கு நல்ல இதை தெரிவிக்கணும். எல்லா ஊடக நண்பர்களும் இதை தெரிவிக்கணும். விவசாயி இல்லைன்னா எதுவுமே கிடையாது. விவசாயத்தை எங்க போகும்னு கேட்டீங்கன்னா இது தனியார் மயமாக்கிறதுக்கு பாக்குறாங்க. என்ன சொல்றாங்கன்னா நீங்க விவசாயம் செய்யலன்னா நீங்க ஒரு விவசாயத்தை வித்துட்டீங்கன்னா கார்பரேட்டுக்கு வித்துரு இதான் கேட்கறான். நீங்க ஏன்பா உன்னால கட்டுப்படி ஆகலையே தனியாருக்கு வித்துரு 1000 ரூபாய் நீங்க சன்ட்டு 15,000 விற்கிற வித்துட்டு போனா யார்கிட்ட போவோம்? ஏதோ அம்பானியோ அதானியோ அவங்ககிட்ட போவோம். அப்ப அவன் என்ன பண்ணுவான்னா இந்த நெல்லை வச்சுட்டு 2 வருஷம் கூட வச்சிருப்பான். எங்களால அவ்வளவு நாள் வைக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே கடன் வாங்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே கடன் வாங்கும் போது நாங்க என்ன பண்ண முடியும்? நாங்க போட்டுதான் ஆகணும். அவன் கேட்கிற விலைக்கு போட்டுதான் ஆகணும். ஆனா அதே நிறுவனங்கள் கிட்ட போயிடுச்சுன்னா அவன் நிர்ணயிக்கிறது தான் விலை. இப்ப எந்த மற்ற பொருள்களும் எப்படி தனியாருங்க நிர்ணயிக்கிறாங்களோ அது மாதிரிதான் இதுவும் விவசாயம் ஆகும். விவசாயத்தை வந்து எல்லாருமே இதுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. ஏங்க நான் பணப்பாக்கம் விவசாயி சமர்வேல். பொன்னேரி வட்டம் பணப்பாக்கம் கிராமம். என்னுடைய பெயர் எழிலரசன். நான் ஒரு சிறு விவசாயி. நீங்கள் அரசாங்கம் வந்து முதல்வர் அறிவித்தார். தேர்தலும் போது அனைத்து விவசாய கடனை ரத்து பண்ணிடுன்னு சொன்னார். அதே நேரத்தில் குறுகிய விலை இப்போ இன்றைக்கி அறிவிப்பில் என்ன சொல்கிறாங்க 50,000 30,000 குளறுபடியாக கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் இன்றைக்கி இருக்கிற விலையில் உர விலை கிடைக்கல, உரமும் கிடைக்கல. உரம் கடுமையான விலை ஏறி போச்சு. 1000 ரூபா அந்த உரம் இன்றைக்கி 2200 ரூபாய்க்கிறானுங்க. யூரியாவை கட்டுப்பாடு கிடையாது, யூரியாவை கடத்தல் பண்ணுறானுங்க. யூரியா விவசாயி கிடைக்கல. நாங்கள் என்ன எங்களுடைய கோரிக்கைன்னா எங்களுக்கு இலவசமாக எங்களுக்கு சலுகையே தேவையில்லை. குவிண்டால் ஒன்றுக்கு 3500 ரூபா கொடுத்தா எங்களுக்கு அதுவே போதும். அதையே வச்சு நாங்கள் பண்ணிப்போம். இன்னைக்கு கிடையாது. கொள்முதல் நிலையத்தை கூடுதலாக பொன்னேரியில் திறக்கணும். கொள்முதல் திறந்தா எங்களுக்கு அந்த நல்ல விவசாயிகள் வந்து நேரடியாக கொள்முதலில் போடுவோம். இன்னைக்கு இடைத்தரகர் மூலம் வந்து 1000 ரூபா கூட நெல் விலை கிடைக்க மாட்டேங்குது, 75 கிலோ. அதனால விவசாயிகள் கொள்முதல் நிலையத்தை திறக்கணும். எங்களுக்கு பயிர்க்கடனை முழுமையா பாரபட்சம் இல்லாம அனைத்து விவசாய கடன்களையும் ரத்து பண்ணணும். எப்படி அது செய்தாலே போதும் எங்களுக்கு. முதல்வர் செய்வார் நம்பிக்கை. இப்ப அரசியல் கட்சி சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்க, யாருமே ஆர்ப்பாட்டம் பண்ணல. இதை சில பேர் தூண்டி விட்டு பண்றாங்க. உண்மையான விவசாயி நான் பல ஆயிரக்கணக்கான பேர் வந்திருக்கா. சரியா விளம்பரம் போய் சேர்ந்திருக்கு. ஆனா வர முடியல அவங்களால சூழல் காரணமா. அதனால வந்து இன்னும் அதிகமான போராட்டம் தொடர்ந்துட்டு தான் இருக்கும். நீங்க முதல்வர் கவனத்துக்கு கொண்டு வந்து நீங்க ஊடக நண்பர்கள் நேரடியா பத்திரிகை மூலியமாவும் ஊடகம் மூலியமாவும் முதல் கவனத்துக்கு கொண்டு போனீங்கன்னா அவர் செவி சாய்ப்பான்னு நாங்க நம்பிக்கை பண்றோம். அப்படி பண்ணி போனா இதை விட பெரிய போராட்டம் நாங்க இதை நடத்துவோம். பொன்னியில தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். காரணம் எங்களுக்கு ஒன்றும் வேற ஒன்றும் தூண்டுதல் கிடையாது. எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவங்க கிடையாது. விவசாய முறையில் தான் நாங்க பண்றதை தவிர நீங்க நன்றி. உங்களுக்கெல்லாம் நீங்கள்லாம் இவ்வளவு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எம்.இ. சீனிவாசன், மெதூர் விவசாயி, தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்க ஒருங்கிணைப்பு குழுவின் சென்னை மண்டல தலைவராக இருக்கிறேன். இப்பொழுது போராட்டம் என்னவென்றால், தேர்தலுக்கு முன் சிஎம் விஜய் சார் அவர்கள், ஜோசப் விஜய் அவர்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. அவர் கூறின வாக்குறுதியை 100% நம்புவதாக இருந்தது. அதை நம்பி நாங்கள் எல்லா விவசாயிகளும் அவருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோம். ஜெயிச்ச பிறகு அவர் எங்களை பார்ப்பதாக தெரியவில்லை. எங்கள் கண்ணில் மண்ணு தூவிவிட்டு அவர் ஒரு அறிக்கையை கொடுக்கிறார். 5,000 தருகிறேன், 10,000 தருகிறேன், 50,000 தருகிறேன், 75,000 தருகிறேன் என்று விவசாயிகளை வஞ்சிக்கும் செயலாக இது உள்ளது. இது வந்து மன கஷ்டமாக உள்ளது. முந்தைய ஆட்சி காலத்தில் பார்த்தால் விவசாயிகள் தள்ளுபடியை முதல் கையெழுத்து போட்ட முதலமைச்சர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் உள்ளனர். அது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முதல் கையெழுத்து விவசாயிகளுக்காக போடுவார் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். விவசாயிகள் அனைவரையும் ஏமாற்றிவிட்டு அவர் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. அவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்றால் நாங்கள் சாவும் வரை போராடுவோம் என்பதை இங்கே கூறிக்கொள்கிறேன். நெல்லுக்கு
குவிண்டாலுக்கு 3500 ரூபாய் என்று சொன்னார். அதுவும் வரும் 1/9/2026 முதல் தர வேண்டும். அப்படி தரவில்லை என்றால் அந்த போராட்டம் தொடரும் என்பதை இங்கே கூறிக்கொள்கிறோம். கரும்புக்கு 4500 என்று சொன்னார். அதுவும் தரவில்லை என்றால் இந்த போராட்டம் நாங்கள் சாவும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்பதை அவர் காதிலே ஒலிக்கும்படி இந்த பத்திரிகையிலும் டிவியிலும் நீங்கள் போட்டு அவர் காதில் ஒலிக்கும்படி செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கடன் தள்ளுபடி சொல்ல வேண்டும். அந்த சிறு குறு விவசாயி பெரு விவசாயி அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அவரு கொடுத்த வாக்குறுதி பிரகாரம் பாத்தீங்கன்னா சிறு குறு விவசாயிகளுக்கு வந்து 100% தள்ளுபடின்னு சொன்னாரு. அதை நம்பி எல்லாருமே ஓட்டு போட்டோம். ஏன்னா வந்து அவர் தள்ளுபடி செய்யறாரு. போன ஆட்சியில் திமுக ஆட்சியில் எங்களுக்கு தள்ளுபடி நல்லா நடக்கல. அதனால இவர் சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றுவாரு. முதல்ல வராரு, நல்லா பண்ணுவாருன்ட்டு எல்லா விவசாயியும் அவருக்கு வந்து வாக்கு போட்டு ஜெயிக்க வச்சோம். அந்த நிறைவேற்றல. 100% சொன்னாரு, நிறைவேற்றல. பெரிய விவசாயிகளுக்கு தள்ளுபடியே பண்ண மாட்டாரு. ஒரு 50% ஆனா தள்ளுபடி பண்றேன்னு சொன்னாரு, அதையும் நிறைவேற்றல. அதனால வந்து அவர் சொன்ன வாக்குறுதியை லட்ச லட்சம் கோடி விவசாயிகள் இங்க வந்து ரொம்ப வேதனையில இருக்கிறோம். அந்த தள்ளுபடி அவருக்கு கண்டிப்பா பண்ணணும். இது இல்லாத இந்த தமிழ்நாடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த விவசாயிகள் போராட்டத்துக்காக ஒரு சர்வே சொல்லுது 100 கோடி ரூபாய் எங்களுடைய பண செலவு பண்ணியிருக்கோம். இது வந்து தேவையா? போராட்டங்கள் தேவையா? அவர் அறிக்கை ஒழுங்கா கொடுத்திருந்தா இந்த போராட்டம் கிடையாது. எங்களுடைய மணி வேல்யூ, டைம் வேல்யூ, உழைப்பு வேல்யூ எதுவுமே கிடையாது. நாங்க நிம்மதியா வீட்டுல இருந்திருப்போம். விவசாய தொழிலை பார்த்துட்டு இருப்போம். இப்போ விவசாய வேலை நடக்குது, இங்க வந்து நாங்க போராட்டம் நடந்துட்டு வரோம். அந்த விவசாயி செய்யறதுக்கு கூலி ஆளுகள் ஒழுங்கா செய்யறாங்களா செய்யலான்னு கூட தெரியாது. அதே மாதிரி சூழ்நிலை நாங்க இருக்கிறோம். தயவு செஞ்சு ஜோசப் விஜய் அவர்கள் இது காதிலே எட்டுமாறு நீங்கள் பத்திரிகையாளர்களும் டிவிலையும் நீங்கள் போட்டு அவர் செவி சாய்க்க வேண்டும் என்பதை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கூடியிருக்கிறோம். எதுக்காக ஒண்ணு கூடியிருக்கிறோம்னாக்கா, தேர்தலுக்கு முன்பதாக மாண்புமிகு ஜோசப் விஜய் முதல்வர் அவர்கள் அறிவித்திருந்த அறிவிக்கை அவர் சொன்னது போல செய்யணும் அப்படின்றதுக்காக தான் நாங்க அவருக்கு நினைவூட்டுறதுக்காக வந்திருக்கிறோம். ஆல்ரெடி பல இடத்துல நினைவூட்டிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் அவருடைய காதுக்கு அது போய் சேரல அப்படின்றது எங்களுக்கு வருத்தமா இருக்கு. எப்படி நாங்க சொன்னா அவருக்கு சேருன்றது எங்களுக்கு தெரியல. அந்த வகையும் எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு தெரிஞ்ச அறப்போற வகையில, ஜனநாயக வகையில நாங்க மக்களா இங்க ஒன்று கூடி, ஐயா நீங்க சொன்ன வாக்குறுதியை எங்களுக்கு நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு நாங்க கேட்டிருக்கிறோம். அவர் சொன்னது போல 50% முழு அனைத்து விவசாயிகளுக்கும் 50%, பெரு விவசாயிகளுக்கு 50% பயிர் கடன் தள்ளுபடி, சிறு குறு விவசாயிகளுக்கு முழுமையான தள்ளுபடி அதை அவர் வந்து வழங்கணும். அது மாத்திரமல்ல, நெல் பயிருக்கு அவர் சொன்னது போல குண்டால் ஒன்றுக்கு 3500 ரூபாய் உயர்த்தி வழங்கணும். மாத்திரமல்ல, கரும்புக்கு அவர் சொன்னது போல 4500 ரூபாய் வழங்கணும். இது மாத்திரம் இல்லாம பேரிடர் காலங்கள்ல வந்து விவசாயிகள் பயங்கர சிரமத்துக்குள்ளாக விவசாயத்தை பண்றாங்க. அது மாத்திரம் இல்லாம ஒரு பக்கம் கட்டுக்கடங்காத விலை உயர்வு, உரங்களுடைய விலை உயர்வுகள் வந்து கட்டுக்கடங்காம இருக்கு. அதை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அது முதல்வர் அவருடைய கவனத்துக்கு நாங்க கொண்டு வரோம். விவசாயிகளுடைய கூலிகளை வந்து ஒரு ஒழுங்குபடுத்தணும். காருக்கு அவங்க வந்து கூலிகளை ஏற்றிட்டே போயிட்டு இருக்காங்க. அந்த கூலிகளை வந்து அவங்க ஒழுங்குபடுத்தணும். இது மாத்திரமல்ல, விவசாயிகளுக்கு வந்து உரிய நேரத்துல பயிர் காப்பீட்டு நிறுவனங்கள் மூலியமா அவங்க கடன்களை தள்ளுபடி பண்ற ஒரு வகையில வந்து பயிர் காட்டின இன்சூரன்ஸை வந்து அவங்க வந்து கிளைம்க்கு வந்து ஒத்துழைக்கணும். இதெல்லாம் முன்னிலைப்படுத்தி இன்றைய நாள்ல இங்க நாங்கள் கூடியிருக்கிறோம். வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்துல வந்து எங்களுடைய கோரிக்கைகளை மனுவா நாங்க கொடுக்க போறோம். அது முதல்வருக்கு எட்டுன்ற நம்பிக்கையோட நாங்க